பக்கம் பீரா அவங்க குடிசை வீட்டில் கட்டியிருக்க அந்த பாத்ரூமில் வந்து குளிச்சுட்ருக்காங்க. அவங்க புடவை வந்துட்டு கட்டிக்கிறதுக்காக வச்சுட்டு, அந்த புடவையை என்ன பண்ணிடுறாங்கன்னா, விஜியோட அம்மா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு துணி மாற்று துணி இல்லாதனால, வீட்டில் வேறு யாருக்கும் எதுவும் செட் ஆகாதனால, இவங்க போயிட்டு வீரா அது வெளியவே இருந்தனால கரெக்டாக டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அதை மாற்றிட்டு நிற்கிறாங்க. இங்கே விஜய் அவங்க அம்மாவை பார்க்க வந்தால் புடவை மாற்றிட்டு இருக்காங்க. என்னம்மா இது புடவையெல்லாம் மாற்றிட்டுருக்க, யார் இந்த புடவைன்னு சொல்லி கேட்க, எப்படி நல்லா இருக்குல்ல, உங்கள் வயசு பசங்க கட்டுறது, ஆனால் எனக்கு கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், இது யார் புடவைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, வெளியே ஏதோ அந்த பாத்ரூம் மாதிரி இருக்கே, இதுவும் கட்டியிருக்காங்களே, அந்த இடத்துல இருந்துச்சு, அதை அப்போ அது வீராவதாக தான் இருக்கும். ஏமா நீ இப்படி பண்ணுற, நானே இங்கே எவ்வளோ போராடிட்டுருக்கேன், நீ என்னடா இருந்தால் இப்படி வந்துட்டு இதெல்லாம் திருடிட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் பின்னாடி பண்ணிட்டாங்க, இப்போ நீ வந்துட்டு செய்யலன்ட்டு தான் நானே பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக வெளியே போனால் என்னென்ன, ஆமாம் நீ போகிறதா இருந்தால் போய் போலீஸ்கிட்ட கூட மாட்டிக்கோ, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்குது, நடுவில் யாராச்சும் வந்து அம்மா யாரையும் எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் சொல்லிட்டேன், சும்மா எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரல் கேட்டுட்டு யார்கிட்டையும் விஜய் பேசிகிட்டு இருக்காளே உள்ளுக்குள்ளன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்மணி வந்து கதவு திறக்கிறாங்க. அப்படியே விஜய் திருன்னு முழிக்கிறாங்க. எப்படியும் அவங்க அம்மா போய் ஒளிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. எப்படியும் வந்துட்டு கண்மணி அவங்க அம்மாவை பார்க்க போகிறதுல இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.